சொல்லுங்க. இல்ல ராதா, உங்க அண்ணனுக்கு ஒரு ஆபீஸ் லீவு 4 நாள் இருக்கு. நாங்க கொஞ்சம் வெளியூர் போலான்ட்டு இருக்கோம். உங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாச்சும் சம்மதம் வாங்குவியா? ஏன் அண்ணி ஒரே வீட்ல இருந்துகிட்டு இப்படி பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்களும் அம்மாவும் எவ்வளவு பாண்டிங்ல இருந்தீங்க. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா இப்படி நடந்துட்டு இருக்கீங்க. நான் பெர்மிஷன் கேட்டு உங்களுக்கு தரணுமா? நீங்களே கேட்க வேண்டியனே, உங்க அத்தை தானே. இல்ல இல்ல, நீயே கேட்டுதா சரியா? என்ன அண்ணி இப்படி இருக்கீங்க? அம்மா கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இல்ல ராதா, அன்னைக்கு பட்டதே போதும். தேவையில்லாம இனிமேலும் பேசி என் வாயை புண்ணாக்க நான் விரும்பல. என்ன அண்ணி நீங்க? அம்மா அன்னைக்கு ஏதாவது ஒரு கோவத்துல அப்படி சொல்லியிருப்பாங்க உங்க மேல. அதுக்காக அம்மா கிட்ட இவ்வளோ நாள பேசாம இருக்கிறது பெரிய தப்பு இல்லையா? என்ன தப்பு இருக்கு? அவங்க பேசுனதுல அப்ப தப்பு இல்லைங்கிறியா நீ? அதுக்குதான் நான் அன்னைக்கு நல்லா திட்டி விட்டாச்சுல. அப்புறம் என்ன அண்ணி? இல்ல ராதா, எனக்கு மனசே கேட்க மாட்டேங்கி. அத்தையை நான் உண்மையிலே என் அம்மா மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவங்க யார் நிக்கான்னு கூட பார்க்காம அவ்வளோ திட்டாங்க என்ன. இந்த குடும்ப விஷயத்துல நான் தலையிடக்கூடாதா ராதா? நீயே சொல்லு. நான் இந்த வீட்டுல யாரு? அவங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே. அப்போ இந்த குடும்ப விஷயம் எதுலையுமே நான் தலையிடவே கூடாதா? அமைதியா தான் இருக்கணுமா? நல்லதானே சொன்னேன். அதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? சாச்சா அண்ணி, நானெல்லாம் உங்களை அப்படி நினைக்கவே கிடையாது, புரியுதா? நீங்க என் அக்கா மாதிரி தான். சரி விடு ராதா, உங்க அண்ணன் 4 நாள் லீவ்ல போலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அத்தைக்கிட்ட எப்படி கேட்கான்னு தெரியல. நீயே கேட்டு தந்துற. சரிங்க அண்ணி, அம்மா வரட்டும், நான் பேசுறேன். அப்படியே உங்ககிட்டே நான் அம்மாவை பேச சொல்றேன். தயவு செஞ்சு ராதா, அதை பத்தி மட்டும் நீ இனிமே பேசாத, புரியுதா? என்ன அண்ணி நீங்க ஒரே வீட்டுல இருந்துட்டு இப்படி பேசாம இருக்கிறது தப்பு இல்லையா? தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அத்தைக்கே அது பெருசு இல்ல, உனக்கே ராதா பெருசா தெரியுது. அப்படியே விட்டுரு. அதுக்கு இல்ல அண்ணி, இங்க பாரு ராதா, அப்படியே இந்த பிரச்சனையை விட்டுருன்னு சொல்லிட்டேன்ல. இனிமே இந்த பிரச்சனையை பத்தி எதுவும் பேச வேணாம். அப்படியே விட்டுடலாம் ப்ளீஸ். அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்ன? இல்ல ராதா, அவருக்கெல்லாம் தெரியாது. எதுக்கு தேவையில்லாம சக்திக்கெல்லாம் இதை பத்தி தெரியப்படுத்திக்கிட்டு அப்புறம் அத்தை மேல ஏதாவது கோவப்பட்டான்னு படுவாரு. அதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லல. சேச்சா, அண்ணன் எல்லாம் அப்படி கோவமே படாத அம்மா மேல. ஏன் ராதா, எனக்கு சப்போர்ட் பண்ணி கூட கோவப்பட மாட்டாருங்கிறியா? பூமிகா, வா ஆனந்தி. வாங்க ஆனந்தி, உட்காருங்க. இருக்கட்டும் ராதா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்போ உடல்நிலையெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல ஆனந்தி. என்னாச்சு ஆனந்தி? எங்க உங்க அத்தை காணோம்? அவங்க வெளியே போயிருக்காங்க. ஏன், என்னாச்சு? என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் ஏதாவது இருக்கா என்ன? அத்தையை தேடிட்டு இருக்க? சாச்சா, அப்படிலாம் இல்லை. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த பர்ஸ்ல சாவி இருக்கு. அதான் உங்க அத்தை இருந்தா அவங்க வாசல்ல இருப்பாங்கல்ல, அதனாலதான். எங்க அத்தையாச்சும் பூமாரி அக்காவது வந்தா அந்த பர்ஸை கொடுப்பாங்கல்ல, அதான் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். அந்த பர்ஸ்ல என்ன இருக்கு? அது வேற ஒன்றும் இல்லை, வீட்டு சாவியை தான் வச்சிருக்கேன் பர்ஸ்க்குள்ள. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன், கடைக்கு போறேன், சரியா? அதான் எங்க அத்தையாச்சும் பூமாரி அக்காவாச்சும் காவியா அக்காவாவது வந்தோம்னா அந்த சாவியை அவங்க கையில கொடுக்கணும். ஏன்னா வீடு பூட்டி கிடக்குது பாத்தியா, அவங்க வெளியே நின்ற கூடாதுல்ல, அதனாலதான். அப்படியா? எந்த கடைக்கு போற? அதுவும் இந்த அடிக்கிற வெயில்ல? அது ஒரு பக்கத்துல ஒரு கடை தான், போயிட்டு வந்து சொல்றேனே. போகையிலே எங்க போறேன்னு கேட்க கூடாது, இது கூடவா உனக்கு தெரியல? அது சரி. இதே நான் எங்கேயா போனா நீ வாசல்ல நின்னா என்கிட்ட கேட்க மாட்டியா? கேட்க தானே செய்வ, வேற என்ன? சரி, இப்ப என்ன? இதுங்க நம்மள விடாது போலையே. எங்க போறேன்னு கேட்டு உண்மை புடுங்கிருங்க போல. நம்ம வாயே ஓட்ட வாயி. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அது வேற ஒன்றும் இல்லை, பக்கத்துல பூமாரி அக்கா அம்மா வீடு இருக்குல்ல, அங்க போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். பூமாரி அக்கா வீடு என்ன பக்கத்துலயா இருக்கு? அதானே, பூமாரி அண்ணி வீடு என்ன பக்கத்துலயா இருக்கு? எவ்வளவு தூரம் இருக்கு? என்ன ஆனந்தி பேசிட்டு இருக்கீங்க? இதுங்க சும்மா விடாது போல. அது வேற ஒன்றும் இல்லை, அங்க அம்மா ஏதோ எனக்கு பலகாரம் கொடுத்து விட்டாங்களாம், அதை போய் வாங்கிட்டு வரலான்னு போறேன். ஆட்டோல தான் போறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியா? சரி சரி. இந்த நேரத்துல போறீங்க? அப்ப பூமாரி அண்ணி கூட போயிருக்க வேண்டியனே. அவங்க எங்க? அவங்க ப்ளவுஸ் வாங்குறதுக்காக வெளியே போயிருக்காங்க. சரி சரி, எனக்கு லேட் ஆகிட்டே இருக்கு. நீங்க கேட்குற கேள்விகளுக்குலாம் ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது. இந்த பர்ஸை கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். இதை வாங்கி கையில் வச்சுக்கோங்க. யாராவது வந்தோம்னா உடனே கொடுத்துருங்க, சரியா? வாசலே நில்லுங்க. யாராச்சும் எங்கள் வீட்டாளுக்கு வந்தோம்னா உடனே கொடுத்துருங்க. சரி ஆனந்தி, தந்துட்டு போ. இந்த பூமிக்கா. சரி, அப்ப நான் வரேன். என்ன? சரி. சரி ஆனந்தி, ஃப்ரீயா இருந்தா வாயா. வரவே மாட்டீங்க இந்த வீட்டுக்கு. எங்க ஃப்ரீ? பூமாரி அக்காவும் அண்ணன் அக்காவும் அவங்க வீட்டை பார்த்து போயிட்டாங்க. எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன், பார்த்துக்கோ. இப்போதான் பூமாரி அக்கா வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் இப்படியே அங்கன்னு போகிறேன். இல்லைனா அவ்வளோதான், எல்லா வேலையும் என் தலையில தான் விடியும். அப்படியா? அப்போ காவியா என்ன பண்ணுவா? காவியாவா? காவியா அக்கா சும்மா இருப்பாங்க. அது சரி. சரி சரி, நான் கிளம்புறேன். என்ன இவ ஆளும் மொழியும் பேச்சும் ஒன்றும் சரியில்லையே. அதுவும் இல்லாமல் காலில் வெந்நிய கொத்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. என்னான்னு தெரியல. சரி, நமக்கு எதுக்கு வம்பு? ஏன் நீ ஆனந்தி எப்பவுமே இப்படிதானா? அவசர அவசரமா தான் நிப்பாங்க போல. அதுக்கு தக்கன சமையலும் நல்லா பண்ணுவாங்க போலயே.
யாரு? ஆனந்தியா? ஆனந்தி சமையல் பண்ணோம்னா வாயில வைக்க முடியாது. எப்பா அன்னைக்கு ஒருக்க பிரியாணி ஒன்று பண்ணியிருந்தா. ஐயோ, அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொஞ்சம் இங்கே வேற கொண்டு வந்து தந்தாங்க. அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு பார்த்துக்கோ பிரியாணி. ஆனால் என்ன பண்ணுறது, வந்து வந்து கேட்பா எப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்ட்டு. நம்ம உண்மை சொல்ல முடியுமா? அதனால நல்லா இருந்ததுன்னு போய் சொல்லி வச்சிருக்கேன். என்ன நீ சொல்றீங்க? அப்போ ஆனந்திக்கு சமைக்கவே தெரியாதா? வாய்தான் இருக்கு, ஒன்றும் தெரியாது. சரி ராதா, நீ பேச்சோட மறந்துடாது சரியா? அத்தை கிட்ட நீ கண்டிப்பாக கேட்டுரு, புரியுதா? ஒரு 4 நாள் தான், போயிட்டு வந்துடுவேன். ஏன் ராதா? என்ன நீ சொல்லுங்க. இல்லை, உன் வீட்டுக்காரர் வந்தாரே, நீ அந்த வீட்டுக்கு போகிறத பற்றி ஏதாவது பேசினாரான்னு கேட்க தான் நினச்சேன். இல்லை நீ அதை பற்றி எதுவுமே அவர் வாயே திறக்க மாட்டேங்காரு. என்ன பண்ணுறது, அத்தையை சமாளிக்கிறதும் அண்ணியை சமாளிக்கிறதும் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லையா? அதான் நானும் அவரை எந்த தொந்தரவும் பண்ணலை. அவர் எப்போ என்னை அழைச்சிட்டு போகணும்னு நினைக்காரோ அப்போவே போயிடட்டுமே. என்ன ராதா நீ இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஒன்றும் உனக்கு புரிய மாட்டேங்குது போலையே. அந்த வீட்டுக்கு நீ எவ்வளோ சீக்கிரம் போறியோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, புரியுதா? இல்லைன்னா அந்த அணுவும் அத்தையும் சேர்ந்து ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. அப்புறம் நீ அந்த வீட்டுக்குள்ளே போகாத முடியாத மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருவாங்க, சொல்லிட்டேன். வினோத் தான் என்னை வந்து பார்த்துட்டு போதானே செய்கிறாரு. அப்படி இருக்கல அவங்க என்ன பண்ண முடியும் நீ? இப்படிதான் வினோத் பேசுவார். அப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் சொன்னதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுவார், புரியுதா? கூடி சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போகிற வழியை பாரு. சரிங்க நீ, நான் அவர் வந்தா பேசி பார்க்குறேன். அவரை அழைச்சிட்டு போனாதான் நானே போக முடியும். நானா கட்டாயமா கேட்க முடியுமா? இந்த மாதிரி விஷயம்லாம் நீ கேட்டுதான் ஆகணும், புரியுதா? சரிங்க நீ, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். சரி ராதா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ அத்தை கிட்ட கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி பேசு, புரியுதா? இன்னும் 2 நாள் தான் இருக்கிறாங்க வெளியூர் போறதுக்கு. அண்ணனே பேசிக்கிட்ட வேண்டியனே. எங்க சக்தியா பேசிட்டு தான் மறு வேலை. அம்மா கிட்ட நீ பேசி பெர்மிஷன் வாங்கிக்கோ, அப்புறமா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் எப்படி அத்தை கிட்ட பேசாத விஷயத்தை அவர்கிட்ட சொல்றது? அதனாலதான் மறைச்சிட்டேன். இப்போ டெய்லியும் என்கிட்ட கேட்கறாரு, அம்மா கிட்ட கேட்டியா அம்மா கிட்ட கேட்டியான்ட்டு. என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ராதா. ஓ அப்படியா விஷயம்? சரி, அம்மா வந்ததுக்கு அப்புறம் நானே கேட்டுக்கிடுறேன். நீங்க போறதுக்கெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தாராளமா போயிட்டே வரலாம். இல்ல ராதா, உங்க அம்மா முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்ப எனக்கு கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது போல. என்ன செய்யறது? என்ன நீங்க அம்மாவை போய் இப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க மேல உண்மையிலே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அன்னைக்கு என் மேல இருக்க கோவத்திலையும் அவர் மேல இருக்க கோவத்திலையும் தான் உங்ககிட்ட பேசிட்டாங்க ரொம்ப, புரியுதா? அது எப்படி ராதா? கோவம் வந்தா மட்டும் உங்க மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டுறாங்க, பாசம் வந்தா மட்டும் உங்க மேலேயே காட்டிடுறாங்களே. என்ன நீ இப்படி எல்லாம் குதர்க்கமா பேசுறீங்க? விடுங்க நீ, தேவையில்லாம இதனால நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் வந்துட போகுது. சாச்சா, நானெல்லாம் உங்ககிட்ட அப்படிலாம் சண்டைலாம் போட மாட்டேன். சரி ஃப்ரீயா விடு, நான் உனக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ உங்க அம்மா வந்தா கண்டிப்பா இந்த விஷயத்தை மட்டும் எனக்காக கேட்டுரு, சரியா? கண்டிப்பா கேட்கறேன் அண்ணி. அண்ணி ஏன் இப்படி நடந்துக்கிடுறாங்க? சா, அம்மாவாச்சும் அண்ணிக்கிட்ட ஒழுங்கா பேசலாம்ல. அவங்களும் இப்படி பிடிவாதமா இருக்காங்க. நம்ம மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா இவங்க 2 பேரும் ஒருத்தங்க மூஞ்சியை பார்க்காமலே இருப்பாங்களா? அப்போ என்ன செய்ய போறாங்க? நம்ம இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ளே அம்மாவே அண்ணியை எப்படியாச்சும் பேச வைக்கணும்.